ஹலோ வணக்கம். வாங்க நம்ம அப்போ மைதா கேக் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு தண்ணி, 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்து நல்லா தண்ணியில் சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு 2 1/2 கப் மைதா எடுத்துருக்கேங்க. முதல்ல 2 கப் மைதா சேர்த்து பிசைஞ்சு பார்த்துருவோம். சரியாக இருந்தால் விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பும் சேர்த்து பிசைஞ்சிருவோங்க. கொஞ்சம் நெழுக்காக தான் இருக்குது, அதனால் இன்னும் 1/4 கப்பு மாவு சேர்த்து பிசைஞ்சு இதை நல்லா திரட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோங்க. அரை மணி நேரம் கழித்து நாம் தேய்ச்சிட்டு கேக் போட ஆரம்பிக்கலாம். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா கரெக்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு 3 பகுதியாக பிரித்து பெரிய சப்பாத்தியாக கொஞ்சம் திக்காக திரட்டிடுவோங்க. திரட்டிட்டு கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒன்றா எடுத்து எண்ணெயை அதுக்குள்ளே அடுப்பில் காய வச்சுருங்க. காய வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வர செவக்க வறுத்து இறக்கிட்டிங்கன்னா மைதா பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிருங்க. இது இன்னும் நல்லா பொறுன்னு இருக்கணுன்னா கொஞ்சம் ரவை சேர்த்திங்கன்னா வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சிருங்க. இதில் நாம் இப்போ ரவை சேர்க்கலை. ரவை சேர்த்தா இன்னும் அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.